தமிழக மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலை பெற வேண்டி தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலையாகி மீண்டும் அரியணையில் அமர வேண்டி தென்சென்னை வடக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மாம்பலம் அயோத்தியா மண்டபத்தில் இன்று காலை மாபெரும் சண்டியாகம் நடைபெற்றது. இந்த சண்டியாகத்தில் திரு வி.பி. கலைராஜன் எம்எல்ஏ உள்ளிட்ட ஏராளமான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். தென்சென்னை வடக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் பேரவை சார்பில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் திருக்கோயிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் பிரார்த்தனை நடைபெற்றது. வடசென்னை தெற்கு எம்ஜிஆர் இளைஞர் அணி சார்பில் காளிகாம்பாள் திருக்கோயிலில் சிறப்பு வழிபாடு மற்றும் சண்டி ஹோமம் நடைபெற்றது. வடசென்னை தெற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் ஓட்டேரி பகுதியில் உள்ள விநாயகர் கோயிலில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் விடுதலைக்காக சத்ருசம்ஹார யாகம் நடத்தப்பட்டது. இதில் அஇஅதிமுக அவைத் தலைவர் திரு இ. மதுசூதனன், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். சென்னை அமைந்தகரையில் உள்ள ஸ்ரீசக்கர பகவதி அம்மன் ஆலயத்தில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலை பெற்று தமிழகத்தின் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பேற்க வேண்டி சிறப்பு யாகம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் திருமதி கோகுல இந்திரா, மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் திரு எஸ்.ஆர். விஜயகுமார் உள்ளிட்ட அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் பங்கேற்றனர். சென்னை எழும்பூரில் உள்ள திரு இருதய ஆண்டவர் தேவாலயத்தில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலை பெற வேண்டி சர்வசமய கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் அஇஅதிமுக நிர்வாகிகள் உட்பட கழகத்தினரும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். திருச்சி ஏர்போர்ட் பகுதி கழகம் சார்பில் பாலக்கரை துர்க்கையம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விடுதலையாகி மீண்டும் தமிழக முதலமைச்சராக பதவியேற்க வேண்டி விழுப்புரத்தில் உள்ள வீரவாழியம்மன் திருக்கோயிலில் இன்று நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் கலந்து கொண்டு மனமுருக அம்மனிடம் வேண்டிக் கொண்டனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பால் தமிழக மக்கள் பெரும் சோகத்தில் ஆழ்ந்துள்ள நிலையில் அவர் விரைவில் விடுதலை பெற வேண்டி தூத்துக்குடி மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் சிந்தலக்கரையில் உள்ள 42 அடி உயர வெட்காளியம்மனுக்கு எலுமிச்சை மாலை அணிவிக்கப்பட்டு 108 குட பாலாபிஷேகமும் சிறப்பு வழிபாடும் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அடுத்த நாராயணங்குப்பம் கிராமத்தில் உள்ள நரிக்குறவர் காலனியில் வசிக்கும் நரிக்குறவர்கள் ஒன்று கூடி மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்து மீண்டும் தமிழக முதலமைச்சராக பதவியேற்க வேண்டி காளியம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலை பெற வேண்டி கடலூர் கிழக்கு மாவட்ட அஇஅதிமுக ஒன்றியம் சார்பில் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்ற கூட்டு பிரார்த்தனையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் ஓமாம்புலியூரில் அமைந்துள்ள குறை தீர்த்த நாதர் என்கிற குரு பகவான் சன்னதியில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலையாக வேண்டி சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர், கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கடலூர் திருப்பாதிரி புலியூரில் அருள்மிகு பாடலீஸ்வரர் திருக்கோயிலில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. திருப்பூர் அவினாசி சாலையில் உள்ள தேவாலயத்தில் மாநகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா உடனடியாக விடுதலை பெற வேண்டி சர்வசமய கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் அஇஅதிமுகவினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் ஜெயலலிதா பேரவை சார்பில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலை பெற வேண்டி திருஇந்தளூர் பரிமள ரங்கநாதர் ஆலயத்தில் இன்று சஹஸ்ரநாம அர்ச்சனை நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர். நெல்லை புறநகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் பாளையங்கோட்டை அருகேயுள்ள சீவலப்பேரி துர்க்கையம்மன் கோயிலில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலை பெற வேண்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். கும்பகோணம் அருகேயுள்ள திருசேரையில் அமைந்துள்ள கடன் நிவர்த்தி ஸ்தலமான ரிணவிமோச்சன லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலை பெற வேண்டி சிறப்பு யாகம் நடைபெற்றது. திருவிடைமருதூர் ஒன்றிய கழகம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அஇஅதிமுகவினர் கூட்டு பிரார்த்தனையும் மேற்கொண்டனர். இன்றைய தினம் தமிழக மக்கள் முதலமைச்சர் அவர்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்காக இந்த மகா யாகத்தினை சிறப்பாக இந்த திருக்கோயிலிலே நடத்தி முடித்து வழிபாட்டினை சிறப்பித்திருக்கிறோம் என்பதனை
ஈரோடு புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் பவானியில் இன்று சர்வமத கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலை பெற வேண்டி நடைபெற்ற இந்த கூட்டு பிரார்த்தனையில் திரளானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாநகர ஜெயலலிதா பேரவை சார்பில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலை பெற்று மீண்டும் அரியணை ஏற வேண்டி சேலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சுகவனேஸ்வரர் கோயிலில் மகாயாகம் இன்று நடைபெற்றது. இதில் அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் திரளாக பங்கேற்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோயிலில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலை பெற வேண்டி கூட்டு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. திருச்செங்கோடு நகர அஇஅதிமுக ஏற்பாடு செய்திருந்த இந்த பிரார்த்தனையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.